கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி ரேவதி அடிபட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நிலைமையை சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவனும் ரேவதியும் சேர்ந்துக்கிட்டு என்னையே என் புருஷனையும் பிரிச்சாங்கல்ல, பஞ்சாயத்தில் கூட்டி அவர் கட்டின தாலியை என் கையால் கழட்டி கொடுக்க வச்சாங்கல்ல, இவங்களுக்கு இப்படித்தான் வேணும். அந்த ரேவதி திரும்பி வரவே கூடாது. இனிமேல் கார்த்தியும் ரேவதியும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா. பொண்டாட்டி இப்படி கிடக்கிறத பார்த்து என்னம்மா அழுகிறான் பாருன்னு பார்த்து ரசிக்கிறாங்க சந்திரா. அப்போ மயில் வாகனமும் ராஜராஜனும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் அழுகாதீங்க, நாங்கள் எல்லாருமே ரேவதி கிட்ட பேசி பார்த்துட்டோம், எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஆனால் நீ பேசினா கண்டிப்பாக ரேவதி கண்ணை மூடுவா. அவள் கண்ணை மூடி முழிச்சா மட்டும்தான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாச்சு நினைவு திரும்பினா தான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நம்ம ரேவதி எப்படியாவது காப்பாற்றிடலாம் சகலை, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிறதும் சரிதான். நீங்கள் போய் ரேவதி கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவள் கண்ணை மூடி முழிப்பா. அவள் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கா. உங்கள் நினைவாகவே இருக்கிறவ உங்கள் குரல் கேட்டால் கண்டிப்பாக முழிச்சு பார்க்குறக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்திரா ரொம்பவே இலக்காரமாக நினைக்கிறாங்க. ஆமாம், இவன் போய் பேசின மாயத்தில் அவள் கண்ணை மூடி முழிச்சிருவாளா, ஆப்ரேஷன் பண்ணி அவன் இனிமேல் திரும்பி வரப்போகிறாளா? இதெல்லாம் நடக்கிற கதையா? அவள் விழுந்தது அடிபட்டது பட்டதா. இனிமேல் அவன் நினைவுக்கு வரவும் மாட்டா, இனிமேல் இவன் கூட சேரவும் மாட்டா. இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறாங்க சந்திரா. எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ரேவதியை பார்க்க உள்ளே போகிறாங்க. போனதும் ரேவதி கண்ணை முழிச்சபடி அப்படியே இருக்காங்க. இதை பார்த்த கார்த்திக் மனங்கலங்கி போகிறாங்க. ரேவதி, நீ கொஞ்சமாச்சு கண் அசையணும், இல்லைன்னா கையாவது அசைக்கணும். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, காதில் உள்வாங்கிக்கோ. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு ஏதாவது புரியுதான்னு பாரு. நீ அசைச்சா மட்டும்தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் உயிர் திரும்பி வரணும் ரேவதி. நீயும் நானும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு கார்த்திக் காதுக்கு பக்கமாக சொல்கிறாங்க. கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் தன்னையும் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நினைவோடு வாழ்ந்த அந்த நாட்களை ஒவ்வொன்றா கார்த்தி சொல்ல அப்படியே ரேவதி மனசில் உள்வாங்கிக்கிறாங்க. கண்ணில் கண்ணீர் நிற்கிது. அப்போ தான் கார்த்திக்கும் புரியுது. ஓ, அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவள் கேட்குறா. இப்போ அவள் மனசில் தெளிவான ஒரு நிலைக்கு வர்றா. அதனால கண்டிப்பாக இவள் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்ச கார்த்தி நடந்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ரேவதியோட கையை பிடிச்சு தன்னோட நினைவுகளை எல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. ஐ லவ் யூ ரேவதி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். நமக்குன்னு ரெண்டு குழந்தை வேணும், அது உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இப்படியெல்லாம் சொல்லும்போது அப்படியே ரேவதி கண்ணை மூடி முடிக்கிறாங்க. கார்த்தியும் திரும்ப அந்த வார்த்தைகளை சொன்னதுக்கப்புறம் ரேவதி நல்லா கண்ணை மூடிக்கிறாங்க. இதை பார்த்த கார்த்தியை ஆச்சரியப்படுறாங்க. அப்பாடா, எப்படியோ ரேவதி கண் மூடிட்டா. கண் முழிச்சு மூடினதால திரும்பவும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்ட்டு உடனே ஓடி வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரேவதி இப்போ கண்ணை மூடிட்டா, ஆப்ரேஷன் பண்ண நீங்கள் தயாராகலாங்கிறாங்க. டாக்டரும் இதை நம்பவே முடியல. என்ன சார் சொல்கிறீங்க, ரேவதி கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சார், இப்போ தான் பேச அவள் கண்ணை மூடி முழிச்சா, திரும்ப கண்ணை மூடி இருக்காங்கிறாங்க. அப்பாடா, நாங்கள் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க இப்படி இருக்கிற நிலைமை எங்களுக்கே ஒரு சவாலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் அவங்களுக்கு நினைவுகள் திரும்பி இருக்குதுங்கும் போது பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க டாக்டர். சீக்கிரமாக ஆப்ரேஷன் ரெடி பண்ணணும்னு சொல்லி டாக்டர் பரபரப்பாக போய் ரேவதியோட ரூமை பார்க்குறாங்க. ரேவதியும் கண்ணை மூடி படுத்துக்கிறத பார்த்ததும் டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா சரியான எரிச்சலோடு இருக்காங்க. சே, இது யார்கிட்ட போய் சொல்கிறது? இவன் பேசினானா அவள் கண்ணை மூடிட்டாளா? இவ்வளவு நேரமாக டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு அவள் கண் திறக்காதவ இப்போ கண்ணை திறந்து மூடினாலாமே. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதை விடக்கூடாதுன்னு நினச்ச சந்திரா சரி உடனே புருஷங்கிட்ட ஐடியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இது கேட்ட சிவனாண்டியும், என்ன சந்திரா சொல்கிறேன், டாக்டரே கை விரிச்ச போது இந்த டிரைவர் பையன் போய் காப்பாற்றிட்டானாங்கிறாங்க. ஆமாங்க, அவள் என்ன பேசினானோ தெரியல, அவள் கண்ணை மூடி முடிச்சிட்டா, இப்போ ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்கிறாங்க சந்திரா. இதை கேட்டதும் சிவனாண்டி, இதை இப்படியே விடக்கூடாதே சந்திராங்கிறாங்க. ஆமாங்க, அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேங்கிறாங்க. ஏன் சந்திரா, தலையில் அடிபட்டு அவன் மூளையே கலங்கிருச்சு. இதுக்கப்புறம் அவன் நினைவுக்கு வரமாட்டா, திரும்பாது. அதுக்கப்புறம் அவள் தப்பிக்கிறது சான்ஸ் எல்லாம் கம்மின்னு சொன்னீங்க. இப்போ என்ன சந்திரா இப்படி திடீர்னு ஒரு குண்டை போடுறேங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கே நம்பிக்கையில் தான். இவ்வளவு நேரமாக அவன் இனிமேல் திரும்பி வரமாட்டா, இவனோட வாழ்க்கை அவ்வளவுதான், இவனை ஊருட்டே முடிக்கிடலாம். அக்காக்காரி இனிமேல் காலத்துக்கும் அழுகுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ என்னமோ தெய்வீ சக்தி மாதிரி இவன் போய் பேசணும். அவன் கண்ணை மூடிட்டாலும் அவளை போய் செக் பண்ணி பார்த்த டாக்டர் இனி அவங்களுக்கு உயிர் கொடுக்க நல்ல சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ண போயிட்டாங்கங்கிறாங்க சந்திரா. இது கேட்ட சிவனாண்டி, என்னமோ மாயமா இருக்குதே சந்திரா. சரி, இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இதுதான் சந்திரா நல்ல சான்ஸுங்கிறாங்க. ஆமாங்க, அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னேங்கிறாங்க சந்திரா.
சிவனாண்டி கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு சந்திரா திரும்புறாங்க. அப்ப கார்த்தி வந்து நிக்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததும், ஏண்டா டிரைவர் பையலே, உன்னால தாண்டா எல்லாம் இப்படி நடந்தது. உனக்கு கல்யாணம் ஒரு நாள் ஒரு கேடா? உங்களுக்கே பிடிக்காத கல்யாணம் தானே எங்க அக்கா பண்ணி வச்சா. இப்பதான் கல்யாணம் வேண்டாம், கருமாதிரி வேண்டாம், உன்னையும் அவளையும் பிரிக்கணும்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோமல்ல. எங்க அக்காளுக்கு பிடிக்கலேனதும் நானே கூட என் புருஷனை பிரிஞ்சுட்டனால இதுக்கப்புறம் உனக்கு என்னடா வாழ்க்கை வேண்டி கிடக்கு. நீ மட்டும் அவளை விட்டு பிரிஞ்சிருந்தா இன்னைக்கு அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சந்திரா எடுத்துக்கிட்டு போய் பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்ட கார்த்தி, இங்க பாருங்க, உங்க வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன். இதுக்கு மேல ஏதாவது எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுனீங்க, அப்புறம் என் கையால் நானே அறைய வேண்டியதாக இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்கங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, என்ன சொன்ன நீ? என்ன அடிச்சிடுவியா? ஓஹோ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் தானே விட்டு வந்துருச்சா? என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சந்திரா எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்ட கார்த்தி, நான் ஓரளவுக்கு தான் லிமிட்டாக பேசுவேன், இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட என்னை சீண்டி பார்த்தீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. கார்த்தி, அத்தையோட தங்கச்சியாச்சேன்னு பார்க்குற, ஆனால் நீ எப்படிப்பட்டவ? இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் சதி வேலை பண்ணியிருக்க. ரேவதிக்கும் சரி எனக்கும் சரி நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் இப்போ நான் சொல்லுற நிலைமையில இல்லை, பேசாமல் ஒழுங்காக போயிடுங்கிறாங்க கார்த்தி. பெரியவங்களுக்கு எப்போவுமே நான் மரியாதை கொடுப்பேன், ஆனால் உன்னை நான் பெரியவங்களாவும் மதிக்கல, ஒரு மனுஷியாக கூட மதிக்கல. நீ அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை, இப்படிப்பட்ட உன்கிட்ட பேசினா என்னோட மதிப்பும் மரியாதையும் தான் குறையும். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நிற்காத, என்னை சீண்டி பார்க்காதீங்கிறாங்க கார்த்தி. அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து நிற்கிறாங்க சந்திரா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மயில்வாகனை வந்து சொல்கிறாங்க, சகலை, இந்த பொம்பளைக்கிட்டே என்னப்பா பேச்சு? நம்ம ரேவதி குணமாக்கி வந்தால் நமக்கு அதுவே போதும்ப்பா. இவங்க தான் வேணுனே எப்போ பார்த்தாலும் சீண்டுவாங்க, வம்பிழுப்பாங்கன்னு தெரியுமல்ல. தெரிஞ்சிருந்து நீ ஏப்பா டென்ஷன் ஆகிற? இதை விட்டு தள்ளுங்கிறாங்க மயில்வாகனம். மயில் வாகனம் சந்திரா கிட்ட சொல்றாங்க, ஏத்த இந்த நிலைமையில கூட நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? உங்க வேலையை காட்டத்தான் செய்வீங்களா? ரேவதி இருக்கிற நிலைமை என்ன? இங்க எல்லாருமே அழுது புலம்பிடிக்கிறோம், நீங்க என்னடான்னா ரொம்ப சந்தோஷத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சகலை எதுக்காக சீண்டி பாக்குறீங்க? அவரே ரேவதி இப்படி கிடக்குறாளே, நொந்து போய் கிடக்குறாரு, நீங்க ஆறுதல் சொல்லினாலும் பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்காம ஓரமா நில்லுங்கிறாங்க மயில் வாகனம். டேய், என்னடா தருதலை பையல, நீ எல்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டியா? ஏன் கிடக்கிறதே அக்கா பொண்ணு, இவனுக்கு ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது, இவனுக்கு அவளுக்கு இனிமேல் எந்த தொடர்பே இல்லைன்னு பிரித்து வைக்கிறேன்னு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் இவன் வந்த நேரம் தான் இன்றைக்கி எங்கள் அக்கா குடும்பத்தை இந்த ஆட்டு ஆட்டி வைக்குது, இது தெரியுமா உனக்குங்கிறாங்க சந்திரா. போதும் போதும் நிறுத்துங்க. சகலை வந்ததுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் என்னெல்லாம் நல்லது நடந்ததுன்னு போய் உங்களுக்கு தெரியலனாலும் உங்கள் அக்காவை கேளுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களை கேளுங்க. ஏன் இப்படி அபாண்டமாக சகலை மேலே பழிய தூக்கி போடுறீங்க? மயில் வாகனம் மனசில் உள்ளதை எல்லாம் கொட்டி தீக்குறாங்க. டேய் போட சரித்த, எங்கள் அக்கா எப்பவும் என் பேச்சை தான் கேட்பா. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இந்த ரேவதி குணமாக்கி வந்தாலும் சரி, அவள் இப்படியே கிடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்ட்டு போகிறாங்க சந்திரா. இதையெல்லாம் கேட்ட மயில் வாகனம், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க சகலை, இவங்களை பற்றி இப்போயே நம்ம யோசிக்கணும். முதல்ல நம்ம ரேவதி குணமாகி வரட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிறாங்க. இந்த ரேவதி எப்படி பார்த்தாலும் பொழைக்க போகிறதில்ல, இவங்கெல்லாம் சும்மா வாய் வழக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அவள் பொழைக்கவும் கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. ராஜராஜர் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இதை பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணு எப்படி இருந்தாலும் திரும்பி வந்துடுவா, குணமாயிருவா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் தானே பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தகுந்ததை எல்லாம் செய்வாங்க. கண்டிப்பாக ரேவதி பழையபடி குணமாகி வந்து உன்னை அம்மா என்னை அப்பான்னு கூப்பிடுவா பாருங்கிறாங்க. கார்த்தி நடந்ததையெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. கார்த்தி போய் அதை பேசுகிறாங்க. அட்டன் பண்ணினதும் அங்கே இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க, கார்த்தி, ரேவதிக்கு நடந்தது விபத்து கிடையாது, கொலை முயற்சிங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சார், என்ன சொல்கிறீங்கிறாங்க. ஆமாப்பா, அங்கே சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரேவதி அந்த ஷோரூமுக்கு போயிருக்காங்க. அது வரைக்கும் அந்த வேன் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப ரேவதி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேனை எடுத்திருக்காங்க. வேணுன்னு அடிச்சு வீசிட்டு நிற்காம போயிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ரேவதிக்கு அப்படி யார் எதிரி இருக்காங்க? இவங்களை பழி வாங்குற அளவுக்கு அப்படி யாருமே கிடையாது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க கார்த்திக். மயில்வாகன் வந்து யார்ப்பா ஃபோன்லேன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ கார்த்தி இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறாங்க. இது ஒரு விபத்து கொலை முயற்சிங்கிறாங்க. இதை கேட்டதும் மயில்வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. சகல, என்ன சொல்கிற? ரேவதியை கொலை பண்ணுற அளவுக்கு யாருக்கு அப்படி ஒரு பகை இருக்குங்கிறாங்க. அதான் தெரியல, ஏதோ சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்கங்கிறாங்க. சரி, நான் உடனே போய் என்னென்னு பார்த்துட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. இல்லை சகல, நீ இப்போதைக்கு போகக்கூடாது, ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ரேவதி நல்லா இருட்டா அப்படின்னா மட்டும் நம்ம போய் என்னென்னு விசாரிக்கலாங்கிறாங்க மயில்வாகனம். இது கேட்ட கார்த்திகம் பொறுமையை இழந்து, இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமாங்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பார்த்தாலும் நம்ம ரேவதியை காப்பாற்றுறது தான் நம்மளுக்கு முக்கியம் சகல, நீங்கள் இங்கேயே இருங்கிறாங்க. ரேவதிக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருது. டாக்டர் வந்து சொன்னதுக்கப்புறம் இன்னும் 3-4 மணி நேரம் கழிச்சு தான் ரேவதியோட நிலைமையை சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. சரி, அதுக்குள்ளேயே நம்ம யார் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்ச கார்த்தி, ஒரு வேலை இருக்குது, நான் வெளியில் போனதும் வரேன்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த ஷோரூமுக்கு பக்கமாக போகிறாங்க. அங்கே சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வண்டி நம்பரை கண்டுபிடிச்ச கார்த்தி நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கார்த்தி 2 பேருமா சேர்ந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் முருகன் தான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனை நல்லா அடித்து வெளுத்து கட்டுறாங்க. இதுக்கு பின்னாடியும் சிவனாண்டி இருக்கான் அப்படிங்கிறது விஷயம் தெரிய வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.